இந்த ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் வாக்கு செலுத்துகிறார்கள். ஆனால் அந்த மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சுகிறது. அதுல திமுக அதிமுகன்னு எந்த மாறுபாடும் இல்லை, ரெண்டு கட்சியும் இப்படிதான். இதுல 10 ஆண்டு காலமா அதிமுகவோட ஆட்சி, அதிமுகவோட ஆட்சியை மதிப்பிட சொன்னா அது ஒரு கொடுங்கோல் ஆட்சி, ஒரு மோசமான ஆட்சி, எந்தவித மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. ஆனா அந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியை காரணமா காட்டி 2021 ஸ்டாலின் முழக்கத்தை வச்சார். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னாங்க. அதிமுக ஆட்சி நடந்த தீமைகளுக்கெல்லாம் நாங்க நீதியை பெற்று தருவோம், தீர்வை பெற்று தருவோம் அப்படின்னு முழக்கத்தை வச்சாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த மிக கொடூரம் தூத்துக்குடி படுகொலை. மண்ணின் மக்கள் 15 பேரை சுட்டு கொன்றது அதிமுக அரசு, எடப்பாடி பழனிசாமி அரசு, மறுப்பதற்கு இல்லை. நாங்க வன்மையா எதிர்த்தோம், சாடுறோம், மாற்று கருத்து இல்லை. அதே சமயத்தில் 2018 தூத்துக்குடி படுகொலை, 19 தேர்தல் விடுது. தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் வாக்குகிற போது, அம்மையார் கனிமொழிக்கு வாக்குகிற போது இறந்து போன தங்கச்சி ஸ்னோலியோட உருவடத்தை காண்பித்து வாக்கு கட்டது திமுக. நாங்க வந்தோம்னா குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம்ங்கிற வாக்குறுதியை கொடுத்தது திமுக. ஆனா இந்த 3 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் தூத்துக்குடிய படுகொலை நிகழ்த்திய யார் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று சொன்னது இதே திமுக. அன்னைக்கு ஸ்டோனோட உருவத்தை காமிச்சு வாக்கு கேட்டாங்களே, இன்னைக்கு ஸ்டோனோட தாயார் கதறாங்க நீதி கிடைக்கலன்னு. அருணா ஜெகதீச ஆணையம் யாரை குற்றம் சுமத்துக்குதோ அந்த ஆணையத்தில் இருக்க குற்றச்சாட்டப்பட்ட சைலேஷ்குமார் யாதவ்ங்கிற காவல்துறை அதிகாரிக்கு இதே திமுக அரசு பதவி உயர்வு வழங்கியிருக்கிறது. அதிமுக அரசு படுகொலை பண்ணுச்சு, திமுக அரசு எதற்காக குற்றவாளிகளை காப்பாற்றுகிறது? இதான் கேள்வி. அதிமுக ஆட்சி காலத்தில் சாத்தான்குளம் படுகொலை, காவல் நிலையம் சாத்தான்களின் கூடமாக மாறி வருகிறது, சொன்னவர் ஸ்டாலின். ஆனா திமுக ஆட்சி காலத்தில் 16 என்கவுண்டர் படுகொலைகள், 20க்கும் மேற்பட்ட காவல் நிலைய படுகொலைகள். காவல்துறை கையை முறிக்குது, காலை உடைக்குது, பல்ல பிடுங்குது. இதை எதையாவது ஸ்டாலின் கண்டிச்சாங்களா? எதையாவது ஒண்ணு. அப்ப அதிமுக ஆட்சி காலத்தில் காவல் நிலைய மரணங்களுக்கு கொதித்த திமுக இப்போது ஏன் மௌனமாக இருக்கிறது? உங்க ஆட்சியில் நிர்வாக சீர்கேடு நடக்குது. அதே போல அதிமுக ஆட்சி காலத்தில் மதுபான கடைகளை மூட சொல்லி இதே திமுக போராட்டம் நடத்தியது. இந்தியா